பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நீங்க என்னென்ன அறிவுரைகள் வந்து சொல்ல விரும்புறீங்க? ஆராய்ச்சியில போகணும் அப்படின்னு சொன்னாலுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதாது, ஒரு விடாமுயற்சி வேணும், பொறுமை வேணும். இது வந்து ஒரு குழம்பு வச்சு டப்புன்னு எடுத்து சமைச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நீங்க எப்படி பண்ணணும்னா, இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவீங்க, நாளைக்கு அதோட ரிசல்ட் பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த ரிசல்ட் வராதுன்னா மனசு வந்து தோய்ந்துடக்கூடாது, திருப்பி அதை செய்யணும். சில டைம் வந்து 15-20 முறை கூட ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் வரும். அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வேற எப்படியாவது செய்யலாமா அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கும் போது அந்த மாதிரி செய்து முடிக்கிறதுக்கு நிறைய தருணம் இருக்கும். அது இல்லாம நான் சொன்ன அந்த தன்னம்பிக்கை, அதாவது நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று பகிர்ந்துக்க விரும்புறேன். நோபல் பரிசு பெற்றவர் நம்ம ப்ரொஃபசர் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன், அவர் வந்து அவருடைய ஆராய்ச்சியை பத்தி பெங்களூர்ல வந்து பகிர்ந்துக்கும் போது ஒரு மாணவன் நிகழ்ச்சி கேட்டான், சார் நான் வந்து நோபல் பரிசு பெறணும் அப்படின்னாக்கா நான் எப்படி ஆராய்ச்சி செய்யணும், ஃபர்ஸ்ட் இந்த எண்ணத்தை விடணும் அப்படின்ட்டார். அதாவது ஆராய்ச்சின்றது வந்து நம்ம ஒரு முறையும் செய்யும் போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவமா இருக்கணுமே ஒழிய, அந்த டார்கெட் வந்து நான் வந்து இப்படி ஒரு ஃபேமஸ் ஆகணும், அப்படி ஃபேமஸ் ஆகணும், அப்படி இல்லை. அந்த அனுபவமே ஒரு நமக்கு சந்தோஷம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் வர வேண்டிய அந்த புகழ் எல்லாம் வந்துச்சுன்னா சரி, அதனால அதை முதன்மையா வைக்கக்கூடாது. ஆராய்ச்சின்றது அந்த ஆராய்ச்சிக்காக நம்ம அர்ப்பணிக்கணும். அது வந்து அந்த மனப்பான்மை வந்து மாணவர்கள் வளர்த்துக்கணும். பர்டிகுலரா ஆராய்ச்சி நீங்க கேட்ட மாதிரி அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்கள் அந்த மனப்பான்மையோட ஆராய்ச்சி செய்வாங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட்ஸ் நல்லா வரும். அதை வச்சு அவங்க அடுத்து ப்ரொஃபசர் கிருஷ்ணசாமி சார் சொன்ன மாதிரி அடுத்து அவர்கள் வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யறதுக்கெல்லாம் கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். PhD முடிச்சதும் உங்களோட பயணம் வந்து எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறமா நான் முதலே சொன்ன மாதிரி நான் PhD பண்ணது ரொம்ப லேட்டா தான் பண்ணேன். ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஆசிரியராக இருந்த பிறகுதான் PhD பண்ணேன். நான் PhD பண்றதுக்கே காரணம் வந்து இந்த பர்டிகுலர் ஃபீல்டை வந்து மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி அவர்களை தயார்படுத்தலாம், அந்த ஆராய்ச்சிக்காக தயார்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் எனக்கு இருந்தது. ஸோ என்ன நான் வளர்த்துக்கிட்டு நான் மேல PhD, அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் டாக்டரல் ஒர்க், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு போறதை விட இந்த ஆராய்ச்சியை என்னுடைய கல்லூரியில உள்ள படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு நான் அவர்களை ஊக்குவிக்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக செஞ்சதுனால நான் நிறைய விஷயங்கள் இங்க கத்துக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கருத்தரங்கு செமினார்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு சப்ஜெக்டுக்கும் எங்க காலேஜ்ல எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு சப்ஜெக்டுக்கும் உண்டு. அப்படி அந்த கருத்தரங்குல வந்து ஒரு மாணவனும் பேசும்போது ஒரு 45 நிமிஷம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லிடுவேன்னா, ஒரு ஆராய்ச்சி இதழ் ஜேர்னல் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜேர்னல் பேப்பரை எடுத்து அவங்க வாசித்து எனக்கு இன்டர்நெட் மூலமா ஒரு இமெயில் அனுப்பிச்சிருவாங்க. இத்தனை ஜேர்னல் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன், இத்தனை ஜேர்னல் பேப்பர்ஸ் வாசித்திருக்கேன், இதுல எது நான் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப நான் ஒன்று சொல்றேன், நம்மளுடைய சிலபஸ்ல இது இருக்கு, ஸோ நீங்க இதை ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பின பிறகு அதை அவங்க வாசிச்சுட்டு வந்து திருப்பி டிஸ்கஸ் பண்ணிட்டு திருப்பி போய் அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணும் போது அது ஆசிரியரா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அனுபவம் வந்து நிறைய மாணவர்களுக்கு கிடைச்சது இல்லை. இந்த மாதிரியான மாணவர்கள் நிறைய பேர் வந்து பின்னால காலத்துல ரிசர்ச்சுக்கு ஆராய்ச்சிக்காக போயிருக்காங்க. ஸோ இது ஒரு உந்துதலா மாணவர்களுக்கு இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். அந்த 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 மாணவர்களுக்கு அந்த ஆராய்ச்சி வழியில எடுத்துட்டு போறதுக்கு இந்த பர்டிகுலரா அந்த செமினார்ஸ் இங்க ரிசர்ச் பண்றதுக்கும்